ஒரு கிலோ தேங்காய்ங்க 56 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க. ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம்ங்க, காவேரி ரோடு, கருங்கல்பாளையம், ஈரோடுங்க. இவங்க சார்பில் நம்ம சிவகிரி சந்தையில் வார வியாழக்கிழமைக்கு தேங்காய் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு முழு நிலவரம் நான் பதிவு பண்ண போகிறோமுங்க. தேங்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, அதிகபட்ச ரேட்டு, குறைந்தபட்ச ரேட்டு, எல்லா விவரம் பார்க்க போகிறோமுங்க. மறக்காம முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன ரேட்டுங்க நம்மளுது? 55 ரூபா 55 காசுங்க. 55 ரூபா 55 காசு. எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்க? அதுல பாத்தீங்கன்னா ஒரு 300 காய். சரிங்க. அப்புறம் இன்னொரு லாட் இருக்குங்க, அதுல ஒரு 1300 காய் கொண்டு வந்து. அது என்ன ரேட்டுக்கு போயிருக்குது? அது பாத்தீங்கன்னா 52 ரூபா 10 காசு போயிருக்கு. இதுங்களா? ஆமாங்க. இது நம்மளுதானா? இது நம்மளுதானா. 52 ரூபா 10 காசு. காய் தரம் பிரிச்சு போட்டுருக்கீங்க? ஆமாங்க. தரம் பிரிச்சு போட்டதுனால எங்களுக்கு அந்த காய்க்கு ரேட். அந்த ரேட் என்ன ரேட்டுங்க? 50 ரூபா 25 காசுங்க. 50 ரூபா 29 காசு. எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்க? 275ங்க. 275 காய். ரேட் பரவாயில்லைங்களா? ரேட் பரவாயில்லைங்க. நல்ல ரேட்டுங்க. காய் எத்தனை காய் கொண்டு வந்தீங்கன்னா? 700 காயா? போறதா காஞ்சி காய்? ஆமாங்க. இப்போ பக்கமா போட்டீங்களா? ஒரு மாசம். எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்கம்மா? 1860. என்ன ரேட்டுங்க? 53 ரூபா 5 காசு. 53 ரூபா 5 காசு. ரேட் பரவாயில்லைங்களா? வணக்கம்ங்க. நாளுக்கு நாள் தேங்காய் விலை ஏறிட்டு இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ தேங்காய் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி சந்தையில் வார வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு டெண்டர் நடக்குது. நீங்கள் தேங்காய் கொண்டாட மாதிரி இருந்தால் காலையில் ஒரு 7 மணிலேருந்து கொண்டாந்துடலாங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ், ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துருங்க. முதல் தேங்காய் கொண்டாடுறப்போ 2 ஃபோட்டோ கேட்குறாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. சரிங்க, இன்னைக்கு தேங்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது ஒவ்வொரு கூட்டானா பார்த்துட்டு வரலாமுங்க. நாளுக்கு நாள் ரேட்டு இறங்கலாமுங்க. இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இன்னைக்கு நாளைக்கு ரேட்டு ஏறலாம் இறங்கலாமுங்க. ஒவ்வொரு குட்டானா பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க. பச்சைக்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, வரக்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குட்டானா நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் இடையில வந்து அதிக ரேட்டு, இன்னைக்கு வந்து ஒரு கிலோ ரேட்டு வந்து அதிகபட்ச ரேட் என்ன, குறைந்தபட்ச ரேட் என்ன, சராசரி ரேட் என்ன அப்படிங்கிற முழு தகவலும் இருக்குதுங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க. குறிப்பாங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவை வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ தேங்காய் ஒரு கிலோங்க 51 ரூபா 99 காசுங்க. 99 காசுங்கண்ணா. நல்ல ரேட் இல்லைங்கண்ணா. ரேட் நல்ல ரேட்டுங்க. 750 காய்ங்கண்ணா இப்போ. சரிங்கண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? 49 ரூபா. என்ன காரணம் தெரியுமா? கலந்து கொண்டாண்டாங்க. வெள்ளைக்காயுமே கருப்பாய் கலந்து கொண்டாந்து தண்ணி இருக்குது. இங்க பாருங்க, இத வந்து தனியா கொண்டாந்துருக்கணும். ரகம் மாதிரியா இது நல்ல விளக்கம் வந்திருக்கு. நல்ல விளக்கம் வந்திருக்கு. அது சொல்றது என்னன்னா வந்து இவங்க ரகம் மாதிரியா பிரிச்சு கொண்டாட சொல்றாங்க. ஓரளவு இதாகு கலந்து கொண்டாட கூடாது. இதெல்லாம் தனி லாட் நம்பர் ஓட்டுக்கணும். இத தனி லாட் நம்பர் ஓட்டுக்கணுங்க. சரி பரவாயில்ல. இத பார்க்கலாம். 44 ரூபா 5 காசுங்க. குடும்பக்காய் டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக போகிறது, மக்கள் பயன்பாட்டுக்கு போகிறதுங்க. 44 ரூபா 5 காசு. ரூபா 15 காசுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் கலந்து கொண்டாந்துருக்காங்க. 54 ரூபா 55 காசுங்க. 51 ரூபா 35 காசுங்க ஒரு கிலோங்க. காய் உண்டனா இருக்குதுங்க. இது எத்தனை காயின்னு தெரியல, பார்ப்போங்க. 53 ரூபா 39 பைசாங்க. 2500 ரூபாய்ங்க. 2500 காய். இது விடிசி இது எவ்வளோங்க? விடிசி அதே ரேட் தானா? என்னங்க சார்? 53 ரூபா 39 பைசா. வரல உங்களை பிடிக்கும், நீங்க தான் பில்லரு. அப்படியே சாக்குல இடம் போட்டுக்கிறதுங்க. ரைட். காலையில் நேரம் வந்துட்டீங்களா? பிடிங்க. அள்ளி போடுங்க. தூக்கி வைங்க. ரைட், வெரி குட், சூப்பர். ஏன்னா எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்கம்மா? 275. மிஷினில் வாங்கினதுங்களா? ரைட். மிஷின் என்ன ரேட் வருதுங்க? மிஷின் 2.5 லட்சம் ரூபாய். மிஷின் என்ன ரேட் வருதுன்னு சொன்னீங்க? 2.5 லட்சம். எத்தனை மணிக்கு எத்தனை காய் உரிக்குதுங்க? மணிக்கு ஒரு 700 வரைக்கும். 700. குடுமையோட வேணாலும் எடுத்துக்கலாம், குடுமையெல்லாம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை உரிச்சு கொடுத்துருங்களா?
எடுத்து போறதுக்கு எத்தனை நாள் வேணுங்க? 3 நாள் வேணும். 3 நாள் வேணும். ஆமாங்க. நீங்க எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 275. 75. ஆமாங்க. இந்த வாரம் சாம்பிள் கொண்டாந்துருக்கீங்க. ஆமா ஆமா. படிச்சிட்டு இருக்காங்க. காய் எத்தனை காய் கொண்டாந்தீங்கன்னா? 700. 700 காயா? போன வாரம் கொண்டாந்தீங்களா? இல்ல இந்த வாரம். பூரா டைரக்டா பருப்பு போறதா இருக்குது காஞ்சி காய். ஆமா ஆமா. இப்பதான் பக்கமா போட்டீங்களா? ஓட்டு 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆச்சா? இவ்வளவுதான் இந்த காய்? இன்னும் இருக்குது. அடுத்த வாரம் கொண்டாடணும். இந்த வாரம் மட்டை வாங்கி மலைக்கு கொண்டாந்துருக்கீங்க. ரேட் இந்த வாரம் கொஞ்சம் ஏறி இருக்குனாங்களே. ஏறிக்கு. இந்த ரேட் எவ்வளோ? இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க. 5 ரூபாய் நம்மள. 55ங்களா? ரேட் போட்டாங்க உங்களுக்கு. சொன்னா 1 கிலோ 55. காய் இருக்குண்ணா கையில்? சிறுசு பெருசு எல்லாம் கலந்துருக்குது. போட்டு 1 மாதம் ஆச்சுங்கண்ணா? சரி சரி. நம்மள எத்தனை மரம் இருக்குதுங்கண்ணா? 175 மரம் இருக்கு. 175 மரம். பக்கத்துலேயே இருங்கடி பரவாயில்ல, மட்டை வாங்க மாட்டாங்க, அப்போ கொண்டாந்துடுறீங்க. நீங்களே வாங்கிக்கிறீங்களா ஆள்கிட்ட வாங்குறீங்களா? ஆமாம். காய்க்கு எவ்வளோங்கண்ணா? 1 ரூபா. 1 ரூபா. சரிங்க. 55 ரூபா 55 காசுங்க. 55 ரூபா 55 காசுங்க. நல்லா காஞ்ச காய்ங்க. காய் வருங்க. இப்படி கொண்டாந்துருக்காங்க. பச்சை காய் கலப்படமே இல்லைங்க. காய் சிறுசு பெருசாக இருந்தாலும் நல்லா காஞ்ச காய் ஒரே லாட்டில் போட்டுருக்குறாங்க. பச்சை காய் மட்டும் தனியாக பிரித்து போட சொல்கிறாங்க. ₹52 10 பைசாங்க. 1200 காய்ங்க. ₹52 10 பைசா. 52 10 பைசாங்க. இதுவுமே 110 காய் கொண்டு வந்திருக்காங்க. பருப்பு திக்னஸ் பாருங்களேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய் பச்சை காயெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி 110 ரூபாய்ங்க. 110 காய் வந்துருக்குதுங்க. ₹52 10 காசுங்க. தேங்காய் பருப்போட திக்னஸுங்க. திக்னஸ்ஸு இங்கே வருங்க. இந்த மாதிரி வரும்போது பச்சை காயெல்லாம் வந்து குடுமையோடு கொண்டு வரணுங்க. தனி லாட்டில் போடணுங்க. இந்த மாதிரி காஞ்ச காய் கூட போடக்கூடாதுங்க. காஞ்ச காய் தனியாக, வரக்காய் தனியாக போடணுங்க. அது நல்லா காஞ்சிருக்குது. கொப்பரை காய்ங்க இதெல்லாம் நல்ல ரேட்டுங்க. இன்னும் இந்த பச்சை காய் தனியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரேட்டு கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்க, பச்சை காய் கிட்டத்தட்ட 6 லிட்டர் தண்ணிக்குள்ளே இருக்குங்க. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க. 52 ரூபாய்ங்க. 25 பைசா. 440 காய் வந்துருக்குதுங்க. இது நல்லா காய்ச்சலுங்க. நல்லா காய் காய்ஞ்சிருக்குது. காய் ஒன்றை கண்டமாக இருக்குது பாருங்க. எல்லாமே காய்ச்சல் காய். பச்சை காய் கலப்படமே இல்லைங்க இதில். ₹52 9 பைசாங்க. 52 9 பைசா. இதுலேயும் 1 பச்சை காய் இருக்குதுங்க. 1 பச்சை காய் இருக்குதுங்க. அந்த ஒரு 10 காய் இருந்தாலும் இப்போ 1250 காய் இருக்குதுங்க. ஒரு 50 காய் 25 காய் பச்சை இருக்குங்க. அந்த காய் தனியாக கொண்டு வர சொல்கிறாங்க. ₹200 காய்ங்க. ₹53 90 பைசாங்க. 53 90 பைசா. பாருங்க, ஒரு 10 காய் என்ன பண்ணிடுறாங்க இவங்களும் பாருங்க, பச்சை காய் கொண்டாந்து உள்ளே வச்சிடுறாங்க. ₹52 85 காசுங்க. 125 காய்ங்க. இது நல்லா காஞ்ச காய்ங்க. ₹32 காய் தான் கொண்டு வந்திருக்காங்க. ₹50 காய். நல்லா பெரிய காய்ங்க. ₹50 90 காசு. ₹51 99 பைசாங்க. ₹51 99 பைசா. இதுலேயும் பச்சைக்காய் கலப்படுங்க. பச்சைக்காயை தனியாக கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் கொண்டாடும் போது வரக்காய் தனியாக, பச்சைக்காய் 10 இருந்தாலும் கூட இந்த பச்சைக்காய் தனியாக கொண்டாந்துருங்க. ₹51 89 காசுங்க. 1150 காய் வந்துருக்குதுங்க. ₹51 89 பைசாங்க. ₹53 59 பைசாங்க. ₹53 39 பைசா. 110 காய்ங்க. ₹52 89 பைசாங்க. 1 கிலோ 506 காய் கொண்டு வந்துருக்குறாங்க. இதுலேயும் பச்சை காய்ங்க.
வாங்க வாங்க அண்ணா வாங்கண்ணா, வணக்கம் வணக்கம் அண்ணா. காய் கொண்டாந்தீங்களா? ஆ, பச்சை காய்ங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு ரூபாய் கம்மியாக தான் வந்துருக்குதுங்க. 42 ரூபா 15 காசுங்க. 50 காய் கொண்டாந்துருக்காங்க. 42 ரூபா 15 பைசாங்க. இது பாருங்க 30 ரூபா 30 பைசாங்க. 51 ரூபா 79 பைசாங்க. 51 ரூபா 71 பைசா. ரூபா 80 பைசாங்க. 80 ரூபா 80 பைசாங்க. 650 காய்ங்க. இங்கே வருங்க 50 காய்ங்க. எவ்வளோ காய் இருந்தாலும் கொண்டு வரலாங்க. 10 காய் இருந்தாலும் சரி, 20 காய் இருந்தாலும் சரி, எவ்வளோ காய் இருந்தாலும் கொண்டு வரலாங்க. 51 ரூபா 90 பைசாங்க. பச்சை காய்ங்க 70 காய் கொண்டாந்துருக்காங்க. 22 ரூபா 65 பைசாங்க. 22 ரூபா 65 பைசா. 50 ரூபா 39 பைசாங்க. 225 காய் கொண்டாந்துருக்குறாங்க. 225 காய்ங்க. 53 ரூபா 89 காசுங்க. 53 ரூபா 89 பைசாங்க. தேங்காய் பருப்பு பாருங்க 53 ரூபா 69 பைசாங்க. 53 ரூபா 69 பைசா. 221 காய்ங்க. காய் ஜம்முன்னு கொண்டாந்துருக்காங்க பாருங்க. 80 காய் கொண்டாந்துருக்காங்க. நல்லா சுத்தம் பண்ணி 49 ரூபா 80 காசுங்க. இதுலேயும் பாருங்கள் பச்சை காய் கொண்டாந்துட்டாங்க. இதெல்லாம் குடுமையோடு கொண்டாந்துருக்கணுமுங்க. தனியாக இப்படி கலக்கவே கூடாதுங்க. வரக்காய் தனியாக பச்சை காய் தனியாக. வரக்காய்னா உங்களுக்கு டைரெக்டாக பருப்பு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி பச்சை காய்னா மக்களோட பயன்பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. ஐம்பது ரூபா 25 பைசாங்க. 50 ரூபா 25 பைசா. ஏங்க என்ன ரேட்டுங்க? 50 ரூபா 25 காசு. 50 ரூபா 29 காசு. ஆமா. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? 275. 275 காய். ரேட்டு பரவாயில்லைங்களா? ரேட் பரவாயில்லைங்க. நல்ல ரேட்டுங்க. ரேட்டுங்க நல்ல ரேட். ரைட், ஓகே. எப்படி நீங்க மிஷின் மட்டும் வாங்குனீங்களா? மிஷின் மட்டும் வாங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கம்மா? 1860. என்ன ரேட்டுங்க? 53 ரூபா 5 காசு. 53 ரூபா 5 காசு. ரேட்டு பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ரைட், ஓகே. இப்படி ஆள் மட்டும் வாங்குறதுங்களா மிஷினா? ஆள் மட்டும். எவ்வளோ காய் எவ்வளோ கொடுக்குறீங்க? 1 ரூபா 20 காசு. 1 ரூபா 20 காசு. பரவாயில்லைங்க. காய் வந்து கரெக்டாக பச்சை காய் கலப்படம்லாம் கொண்டாந்துருக்கிறீங்க. ஏன்னா அவங்க அதை கேட்குறாங்க திரும்ப. 52 ரூபா 29 பைசாங்க. 200 காய் வந்துருக்குதுங்க. 52 ரூபா 29 பைசா. 200 காய் வந்துருக்குதுங்க. ஐம்பத்தி 1 ரூபா 90 பைசாங்க. 60 காய் கொண்டாந்துருக்காங்க. விவசாயிகள் எவ்வளோ காய் இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க. 50 ரூபா 5 பைசாங்க. 110 காய். காய் சைஸ் பாருங்க ஜம்முன்னு இருக்குது. நம்மளுதுங்களா? மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் உங்களுக்கு டக்குன்னு விலையாகவும் இல்லைங்க. காயும் பெருசு. 48 ரூபா 90 பைசாங்க. 75 காய்ங்க. 55 ரூபா 55 பைசாவா? இது இன்னைக்கு ரேட் அதிகங்களா? 300 காய்ங்க. 55 ரூபா 55 பைசா. காய் நல்ல காய்ச்சல் காய்ங்க. நல்லா ஒரே சைஸ் காய். காய் ஜம்முன்னு இருக்கு பாருங்க. காய் என்ன ரேட்டுங்க நம்மளுது? 55 ரூபா 55 காசுங்க. 55 ரூபா 55 காசு. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? அதுல பாத்தீங்கன்னா ஒரு 300 காய். சரிங்க. அப்புறம் இன்னொரு லாட் இருக்குங்க. அதுல ஒரு 1300 காய் கொண்டு வந்துருக்கு. அது என்ன ரேட்டுக்கு போயிருக்குது? அது பாத்தீங்கன்னா 52 ரூபா 10 காசு போயிருக்கு. இதுங்களா? ஆமாங்க. இது நம்மளுதானா? இது நம்மளோட 52 ரூபா 10 காசு. காயை தரம் பிரிச்சு போட்டுருக்கிறீங்க. ஆமாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். சூப்பர். ஏன்னா அதான் கேட்குறாங்க. காயை தரம் பிரிச்சு போட்டு ஆமா, சொல்றாங்க. தரம் பிரிச்சு போட்டதுனால எங்களுக்கு அந்த காய்க்கு ரேட் அந்த ரேட்டு கிடைச்சிருக்குது. அதுதான். பச்சை காய் இல்லாம காஞ்சது மட்டும் தனியா ஆமா, டைரக்டா காய்கறி மட்டும் தனியா பருப்பு கொண்டு டைரக்டா பருப்புக்கு போறதுங்க. ரைட், நன்றிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி.
இது வரைக்கும் தேங்காயெல்லாம் பார்த்தோம்ங்க ஒவ்வொரு குட்டானா போய் இப்போ விலை நிலவரத்தை பார்க்கலாமுங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக இன்னைக்குங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலைங்க 56 ரூபாய்ங்க. குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 42 ரூபாய்ங்க. சராசரி விலை 46 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 20,000 காய்க்கு மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. சிவகிரி மற்றும் சுற்றுப்பகுதியிலிருந்து ஏராளமான விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு சிவகிரி மற்றும் சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னை அதிகமாக சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. சுத்து மரமாக இருக்கட்டுங்க, தோப்பாக இருக்கட்டும், நிறைய இருக்குதுங்க. சுமார் 10 காயிலிருந்துங்க 10,000 காய் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. 10 காய், 20 காய், 200 காய், 300 காய்ன்னு சொல்லிட்டு மட்டை இருக்கிற காயை மட்டை வாங்கி நிறைய விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வரணும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை மணிக்கு மறக்காமல் காலையில் 7 மணிலேருந்தே கொண்டு வரலாமுங்க. சுமார் 10 மணிக்கு டெண்டருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் தென்னை விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கமுங்க.